அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். யா அல்லாஹ், நாவின் முடிச்சுகளை அவிழ்த்து விடுவாயாக. என்ன நோக்கத்திற்காக எங்கள் எல்லோரையும் இங்கு நீ ஒருங்கிணைத்திருக்கிறாயோ அந்த நோக்கம் நிறைவேற நீயே வழி செய்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். வீட்டுல ஒரு பெண் ஈமானோட சரியா சிறப்பா இருந்துட்டா அந்த வீடு சிறப்பா இருக்கும் அப்படின்னு தலைவர் பேசினாங்க. அதனால நாங்க இந்த வருஷம் இந்த கூட்டத்தை மாநாட்டை பெண்கள் மாநாட்டை ஏற்பாடு பண்ணோம்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது உங்களுக்கு தெரியறதுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சே பாய். நாங்க எவ்வளவு போராடி 27 மாஷா அல்லாஹ். இனி தொடர்ந்து சிறப்பாக நடக்க இறைவன் இவர்களை எல்லாரும் கருவியாக்கட்டும் துவா செய்றேன். மாஷா அல்லாஹ். ஒரு நல்ல தலைவர் இருந்தா அந்த நிறுவனம் சிறப்பா நடக்கும். இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக அன்னைக்கு முந்தானத்து நடந்த கூட்டமாகட்டும், இன்னைக்கு உங்களையெல்லாம் சந்திக்கிறதாகட்டும், ஒரு பெரிய நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு போல அவ்வளோ பிளான் பண்ணி ஒவ்வொன்றும் அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களையும் சரி சகோதரிகளிலும் சரி நல்ல தலைமைகள் டெடிகேட்டடா இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. இன்னும் அடுத்து வரக்கூடிய தலைமுறை அவங்களை தாங்கி பிடிக்கணும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகள்லாம் எங்க இருக்கிறாங்க பெரும்பாலும்னா இன்ஸ்டால இருக்காங்க. முதல்ல டிக்டாக்ல இருந்தாங்க, ரீல்ஸ் போட்டு கொண்டு இருந்தாங்க. அதுவும் இந்த போல பெருநகரங்கள்ல எல்லாம் சினிமா மையப்படுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அந்த ஹீரோ மாதிரி, இந்த ஹீரோயின் மாதிரி, அந்த படத்துல அந்த ட்ரெஸ் மாதிரி, இந்த மாதிரியான மாடர்னாக அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள போகிற ஒரு விஷயங்கள்ல பிள்ளைகள் நிறைய வந்துட்டாங்க. பெயர்தாங்கிகளாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற விஷயமும் தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் குரான் சொல்லக்கூடிய விஷயத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம தான் முஸ்லீமா இருக்கமே, நம்ம தான் களிமா சொல்லிட்டோமே, நம்ம தான் தொழுகிறோமே, நமக்கு தான் அல்லாஹ் எல்லாம் தரேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு நம்மளால அலட்சியமா இருக்க முடியாது. தொழுகையாளிகளுக்கும் கேடுதான். நரகத்துல 2 கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. அல்லாஹ் சொல்றான், ஒரு பிரிவு நிரந்தரமா நரகம், அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இன்னொரு பிரிவினர் யார் தெரியுமா? அவங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்திருக்கும், அவங்க தொழுகை செஞ்சிருப்பாங்க, அவங்க சக்காத்து கொடுத்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பல வேலையும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது பொய் சொல்றதா இருக்கலாம், புறம் பேசுறதா இருந்திருக்கலாம், அமானிதம் பேணாததாக இருந்திருக்கலாம், வாக்குறுதி மீறினதா இருந்திருக்கலாம், விபச்சாரம் செய்ததாக இருந்திருக்கலாம், வழிகேட்டுக்கு போனதா இருந்திருக்கலாம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஹராம்னு சொன்ன எந்த விஷயங்கள் நமக்கு தெரியல. ஆனா அந்த கேட்டகரி 2ஆம் கேட்டகரி பீப்புள் தொழுகையாளியாக இருந்தாலும் கூட நரகத்துல இருந்து தண்டனை அனுபவிச்சு அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரைக்கு பிறகு அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு இருக்கு. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த நரகத்தின் வாடை கூட தீண்டாம நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போக அல்லாஹ் அருள் செய்யட்டும். எல்லாரும் சேர்ந்து நிச்சயமா துவா செய்யறோம். அல்லாஹ் கருணையாளன், நம்முடைய பலவீனங்களை அவன் மாற்றி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த 1.5 லட்சம் பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள் அடுத்த தலைமுறை கிட்ட இந்த செய்தியை சொல்லிட்டு நான் கேட்ட கேள்வி இதுதான். இந்த நாட்டுல போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு எங்க மனுக்கு துப்பு கிடையாது. மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்திலேயே அவ்வளவு போதைப் பொருள் கிடைக்குது. அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் இங்க துப்பு கிடையாது. படிக்கிற பிள்ளைகளே அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அதை யாரும் தடுப்பதற்கு இங்க துப்பு கிடையாது. அதை விற்காம ஒழிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அரசு கட்டமைப்புக்கும் துப்பு கிடையாது. படிச்ச டாக்டர், பிரின்சிபல் கைது, அரெஸ்ட், யாரை நம்புவீங்க? என் பிள்ளைய நல்லா பாத்துக்கங்கன்னு டீச்சர்கிட்டையும் பிரின்சிபல்கிட்டையும் தான் போய் சொல்லிட்டு வருவோம். பிரின்சிபலே ரேப் பண்றான் அப்படிங்கும் போது யாரை நம்புறது? கல்வி நிறுவனங்கள்ல ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள்னு பல இடத்துல அரெஸ்ட் ஆகும்போது இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு இங்க துப்பு கிடையாது. இவற்றை எதையுமே சரி செய்ய முடியாதுன்னு இருக்கும்போது நீங்க யாரை நம்பி லவ் பண்றீங்க? நான் போய் அவனை திருத்துவேன் அப்படின்னு தைரியமா எத்தனை பிள்ளைகள் எங்கள்கிட்ட சொல்றாங்க தெரியுமா?
9th 10th 11th 12th படிக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேரு, அவன் ஒரு கஞ்சா அடிக்ட் உனக்கு தெரியுமா, அவன் இந்த போதைப் பொருளுக்கு அடிமை உனக்கு தெரியுமா, அவன் எத்தனை பொம்பளை பிள்ளைகளோட பழகிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா அந்த பிள்ளை நமக்கு திரும்ப சொல்ற பதில், நான் போய் அவனை திருத்திடுவேன். இந்த யானை தாத்தலையில மண்ணவாரி தானே போட்டுக்கும் சொல்லுவாங்களே, அதை தவிர இது வேற எதுவும் இல்லை. குழிய தோண்டி நானே உள்ள படுத்துக்கிறேன்னு சொல்றாங்களே, அதை தவிர இது வேற ஒண்ணும் இல்லை. நாங்க பெண்கள் பாதுகாப்பு குழுன்னு ஒரு குழு வச்சிருக்கோம். ஊர் ஊராக பெண்கள் பாதுகாப்பு குறித்து பிரச்சாரம் பண்ணி நோட்டீஸ் கொடுத்து எங்கெல்லாம் பிள்ளைகளை சந்திக்க முடியுதோ அங்கெல்லாம் அவேர்னஸ் மீட்டிங்கை நடத்தணுங்கிறது அந்த குழுவுடைய நோக்கம். ஊர் ஊருக்கு அதை செய்யணும். மும்பை முஸ்லிம் ஜமாத்தும் பெண்கள் பாதுகாப்பு குழுவை பெண்களை கொண்டே தொடங்குங்கள் அப்படிங்கிறது எங்களோட ரெக்கமெண்டேஷன். தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பை குறித்து நம்ம பேச வேண்டியிருக்கு. படிக்கக்கூடிய பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவங்களுக்காக அதை சொல்றேன். இது பதிவாகி கொண்டு இருக்கு. உலகம் முழுக்க இந்த செய்திகளை நாங்க தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கோம். எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்த்து சொல்றோம். பேரண்ட்ஸுக்கான புரிதலுக்காகவும் சேர்த்து சொல்றோம். 12-13 வயசுல பாலியல் ஹார்மோன்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையோட குரலை கேட்டாலோ, பார்த்து ரொம்ப அவன் ஸ்மார்ட்டா இருக்கான்லடி அப்படின்னு பரபரப்பா பேசிக்கிட்டாலோ, எல்லாத்தையும் மறக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய வேலைகள் இருக்கத்தான் செய்யும். எப்ப தெரியுமா, நீ 2வது தடவை பார்த்துட்டேன்னா அந்த ஹார்மோன்களுடைய வேலை தூண்டுதலாகத்தான் அமையும். பிறகு உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இஸ்லாம் சொல்லி கொடுத்துச்சு, 2ஆம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். நீ முதல் தடவை பார்த்துட்டியா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்னு மனசுல தோணிருச்சா, அது இயற்கைனா. 2வது தடவை அல்லாஹ்வுக்காக நான் பார்வையை தாழ்த்திக்கிட்டேன், நான் கண்ணியத்தை இழந்து திரும்ப பார்க்க மாட்டேன். 2வது தடவை பார்த்துட்டா 3வது தடவை பார்க்கறது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாயிரும். 3வது தடவை பார்த்துட்டா 4வது தடவை பார்க்கறதும், 5வது தடவை சிரிக்கிறதும், 6வது தடவை ஃபோன் நம்பர் ஷேர் பண்றதும், 7வது தடவை சேட் பண்றதும், 8வது தடவை கடைக்கு போறதும், 9வது தடவை கிரீட்டிங் கார்டு கொடுக்கறதும், 10வது தடவை ஐ லவ் யூ சொல்லிக்கிறதும், 11வது தடவை பெட்ஷீட்டுக்குள்ள போய் குசு குசுன்னு பேசிக்கிறதும், பிறகு டேட்டிங் போறதும், பிறகு ஓடி போகிறதும் சர்வசாதாரணமா போகும். பிறகு நடுத்தருவுல ஒரு நாள் நிற்கும் போதுதான் தெரியும், ஐயோ 2ஆம் முறையே பார்வையை தாழ்த்தி கொண்டிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நோவினை இல்லையே, இப்படி நம்முடைய உடலையும் இழந்துட்டு உணர்வையும் இழந்துட்டு இப்படி ஏமாத்தப்பட்டு நிக்க மாட்டோமேன்னு நினைப்பான். ஆனா பரபரப்பா தான் இருக்கும். ஹார்மோன்கள் அப்படித்தான் சொல்லு, பாரு அவனை பாரு, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான் பத்தியா, பிரெஞ்சு தாடி வச்சிருக்கான் பத்தியா, எப்படி இருக்கான் பத்தியா. நாங்க ஒரு சர்வே எடுத்தோம். அந்த சர்வேல சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. அந்த சர்வேல முஸ்லீம் பிள்ளைகளுக்கு முஸ்லீம் ஆண்களை பிடிக்கல. முஸ்லீம் பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகளுக்கு முஸ்லீம் ஆண் பிள்ளைகளை பிடிக்கல. அவன் என்ன தொப்பி போட்டிருக்கான், கையிலேயே கட்டிட்டு பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றான், கீழே குனிஞ்சுக்கிட்டே போறான் வர்றான், பெரிய தாடி வச்சிருக்கான், நல்லாவா இருக்கான். அவனை பார், டக்கிங் பண்ணியிருக்கான், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு மடிச்சு விட்டுருக்கான், ஸ்மார்ட்டா பிரெஞ்சு தாடி வச்சிருக்கான், ஷூ போட்டிருக்கான், எவ்வளவு ஸ்டைலா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கான் பத்தியா. அவனைதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்லீஸ் அப்படித்தான் இருப்பான். கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த அலங்காரத்தை காட்டுவான். இந்த பிள்ளைகளுக்கு முஸ்லிம் பையன்களை பிடிக்கிறது இல்லை. அதனாலதான் நிறைய பிள்ளைகள் மார்க்கத்தை தாண்டி வெளியே போய் இன்னைக்கு நான் லவ் பண்றேன், நான் லவ் பண்றேன், நான் லவ் பண்றேன், நான் அவன் தான் முக்கியம், இவன் தான் முக்கியம் அப்படின்ற பஞ்சாயத்துகள் இன்னைக்கு 70% அதிகமாயிருச்சு. 70%. அதுவும் பெருநகரங்கள்ல சொல்லவே தேவையில்லை. ரொம்ப மாடர்ன் ஆயிட்டோம் பாத்தீங்களா, ரொம்ப படிச்சுட்டோம் பாத்தீங்களா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ யார் கேட்கறதுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு பாத்தீங்களா. பட்டதாரிகள் ஆயிட்டோம் பாத்தீங்களா, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாத்தீங்களா. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல ஃபர்தாவை போடுறதை நிப்பாட்டுறாங்க, பிறகு ஹிஜாப் போடுறதை நிப்பாட்டுறாங்க, பிறகு ஒவ்வொன்னா நிப்பாட்டிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா நாங்க முற்போக்குவாதிகள், நாங்க மாடர்ன், நீங்க ஃபர்தா போடுங்க, ஹிஜாபை போடுங்க, நோஸ் பீஸ் போடுங்க, எங்களுக்கு என்ன, நீங்க இப்படி பிற்போக்குத்தனமா அடிமையாவே இருங்க, நாங்கெல்லாம் ரொம்ப மாடர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாச்சாரத்துக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்க. சில இடத்துல ரொம்ப கம்பல் பண்ணி ஃபர்தா போட்டுத்தான் ஆகணும், ஹிஜாப் போட்டுத்தான் ஆகணும்னு அப்படி கண்ட்ரோல் பண்ணி ஐயோ அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா பிள்ளைகள் அது அந்த ட்ரெஸ் கோடுக்கு வர வேண்டியதா இருக்கு. அப்படியான பல சூழ்நிலைகளை இன்னைக்கு பாக்குறோம். ஹார்மோன்கள் அப்படித்தான் சொல்லும். அப்படி ஹார்மோன்கள் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி 2 கேள்விதான். ஒண்ணு, நீ இந்த ஹார்மோன் பேச்சு கேட்டுட்டு அவன் பின்னாடி போறியா காதல்ங்கிற பேர்ல, இல்லைன்னா
தாய் தகப்பனுடைய விஷயங்களையும் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களையும் பார்த்து நான் கண்ணியத்தை பாதுகாக்க போறேன், எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அந்த லட்சியத்தை நான் அடையணும், பிறகுதான் அந்த கல்யாணம் இல்லான்னு முடிவெடுக்க போறேன். 12-13 வயசுலயே ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் ஹார்மோன்கள் பேச்சை கேட்டு காதல்ன்ற பின்னாடி அவன் பின்னாடி போறேன்னா நீ தருதலையா போறதை யாராலும் தடுக்க முடியாது. அது எவனா வேணா இருக்கட்டும், நம்ம சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், வெளி சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும். படிக்கிற வயசுல படிப்பை தொலைச்சிட்டு காதல் பின்னாடி போனா இந்த வாழ்ந்து கொண்டிருக்க காலத்துல உருப்புறதுக்கு வழி இல்லை. எவனையும் நம்ப முடியாது. ரொம்ப ஸ்மார்ட்டா ஏமாத்துறான், ரொம்ப ஸ்மார்ட்டா ஏமாத்துறான். என்கிட்ட வந்து ஒருத்தன் சொன்னான், நாங்க வந்து இந்த கிராமத்தையே தத்தெடுத்து சேவை செய்யலான் இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஆண் என்னை எப்படி அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்றான், நான் இந்த கிராமத்தையே தத்தெடுத்து சர்வீஸ் பண்ண போறேன்னு நான் என்ன நினைப்பேன், அடாடாடாடா எவ்வளவு பெரிய வேலைகளை செய்யறாங்க, இப்படி இல்ல ஆம்பளை இருக்கணும் அப்படின்னு. அவன் பச்சை பொறுக்கி அல்லாஹ் இருந்தவனாக இருக்கிறான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு எவனாவது ஒரு பெண்ணிடம் வந்து சொல்றான் அப்படின்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு ஒரு ஆம்பளை சொன்னான் அப்படின்னா இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுச்சு, வெளியில போகும்போது யாரு கண்ணுக்கும் ரொம்ப அழகா இருக்க மாதிரி போகாதீங்க. அவன் ஏன் வந்து சொல்லுவானே, நம்ம ஏன் அதுல அட்மையர் ஆவானே, பிறகு கேட்பானே, அந்த பஞ்சாயத்தை முதலையே தடுத்துருவோம். ஹார்மோன்கள் அப்படித்தான் சொல்லும். உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 கேள்வி, இந்த 2 கேள்வியில நீங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க? ஹார்மோன்கள் பேச்சை கேட்டு காதல்ங்கிறதுக்கு பின்னாடி போறீங்களா? ஹார்மோன்கள் பேச்சு கேட்டு கண்ட வீடியோக்களை பார்க்க போறீங்களா? எல்லா செக்ஸ் வீடியோஸும் தான் வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளைகளாகட்டும் பொம்பளை பிள்ளைகளாகட்டும் எல்லா வெப்சைட்டும் தெரியுது. அதை பார்த்துட்டு அழிக்கவும் தெரியுது. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் இல்லை பாத்தீங்களா? இறையச்சம்ங்கிறது இல்லை பாத்தீங்களா? ஈமான்ங்கிறது இல்லை பாத்தீங்களா? மறுமைங்கிற உணர்வு இல்லை பாத்தீங்களா? சொர்க்கம் நரகம்ங்கிற நம்பிக்கை இல்லை பாத்தீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான், என் உடல், என் ஹார்மோன்கள், என் சுகம், என்னோட சந்தோஷம், என்னோட நிம்மதி, அவ்வளவுதான். அவங்க மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆகப்பெரிய இப்லீஸினுடைய மிகப்பெரிய வேலை இதுதான், நான் நினைக்க வைக்கிறதான். அங்கே போச்சு. இப்படி ஆகிறதுக்காக உங்க அம்மா அவங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தாங்க. சோசியல் மீடியாவை பார்த்து அவ்வளவு மோசமாக, அவ்வளவு மோசமாக. இன்னமா இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தோம்னா முஸ்லீம் பிள்ளைகள் எவ்வளவு வீடியோ போடுறாங்க தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நம்ம எங்க இருந்து வந்தோம், என்ன செஞ்சோம், யாருக்கு எதிராக போராடுறோம், இஸ்லாம் என்ன சொல்லுச்சு, எதுல நம்ம ஈர்ப்பாகி இஸ்லாத்துக்குள்ள வர்றோம், கடைசியில இங்க வந்தா பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் அமானிதமாக பிள்ளைகளை கொடுத்துருக்கான். அவங்க என்ன செய்யறாங்கிறத கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், போனை தாராளமா கொடுங்க. போன் இல்லாமலாம் இனி ஒரு உலகத்தை நம்மளால கற்பனை பண்ண முடியாது. போன் தாராளமா கொடுங்க. ஆனா அந்த மொபைல் உங்க மொபைலோட கனெக்ட் ஆயிருக்கணும். அவன் என்ன பாக்குறான், என்ன கேட்கிறான், என்ன விளையாடுறான், என்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதுல அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், இல்ல ஹராமான ஏதோ ஒண்ணு அதுல செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சால், அப்ப அது பாக்குற வீடியோவா இருக்கட்டும், சாட்டா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், உடனடியா தடுக்க வேண்டியது, கண்காணிக்க வேண்டியது ஒவ்வொரு தாயோட கடமை. இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னா போன் வாங்கி கொடுக்காதீங்க, போன் பார்க்க அனுமதிக்காதீங்க. நீங்களும் ஆண்ட்ராய்டு மொபைல், டச் மொபைல் வாங்காதீங்க. இந்த பட்டன் போனை வாங்கி வச்சுட்டு பேசாம கிடங்க. இல்லையா? கண்காணிப்பு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை இன்னைக்கு இருக்க உலகத்துல அம்மா அப்பாவுக்கு இருக்கு. அவ்வளவு மோசமான நிலைமையில அடுத்த தலைமுறை இந்த சோசியல் மீடியாவை வச்சு போய் கொண்டிருக்கு. என்ன செய்ய போறோம்? இது நம்ம வீட்டுக்கு வராதுங்க. எங்கேயோ நடந்ததை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் 6ஆம் கிளாஸ்லயே ஷேர் பண்றான் எல்லாத்தையும். நாங்க நேரடியா பார்த்திருக்கோம். உங்களுக்கு எதுவுமே அதை பத்தி தெரியாது. உங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஏன்னா 6ஆம் கிளாஸ்க்குள்ள நம்ம குழந்தை, 6ஆம் கிளாஸ் குழந்தை இந்த வேலையை செய்யுதா, இதை பார்க்குதா, இதை பேசுதா, இதை டிஸ்கஸ் பண்ணுதான்னு உங்களால கற்பனை பண்ண முடியாத வக்கிரங்கள் 6ஆம் கிளாஸ்லயே. ஒருத்தன் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்றான் எல்லாத்தையும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு நாங்க தடுக்கிறதுக்கு பட்ட பாடு ஒவ்வொரு இடத்துலையும். நம்ம வீட்லயும் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இருக்கு, 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு இது வராதுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது.
பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருங்க. பிள்ளை என்ன செய்யறான், என்ன பாக்குறான், என்ன விளையாடுறான், மொபைல்ல என்ன செய்யறான், எல்லாவற்றுக்கும் ஆப் வந்திருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அந்த விழிப்புணர்வை அடைந்து கொண்டு கண்காணிப்பு செய்ய வேண்டியது உங்களோட கடமை. அதுக்கு மீறி நீங்க சின்ன வயசுல இருந்தே குரானை சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் குறிச்சு வச்சுட்டு இருக்கிறான். 2 மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே மனசுல பதிய வைக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், குரானை மனப்பாடம் பண்ணு, குரானை மனப்பாடம் பண்ணு, குரானை மனப்பாடம் பண்ணு, ஹிஃபில் பண்ணு, ஹிஃபில் ஸ்கூல்ல சேர்த்து விடு. ஹிஃபில் இருக்கா அந்த பள்ளிக்கூடத்துல, அப்ப பிள்ளைய வந்து குரானை மனப்பாடம் செய்ய வைக்கணுமா? என் பிள்ளை ஹாஃபிஸ், ஹாஃபிலா, பெருமை, தலைக்கு கிரீடம், இம்மையிலா தலைக்கு கிரீடம் கிடைக்க முடியும்? 5 வருஷம் குரான் மனப்பாடம் பண்ணி முடிச்ச பிள்ளைகிட்ட போய் நான் கேட்கிறேன், இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் இங்க நடக்குது, பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு சம்பந்தமா குரான்ல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது சொல்லியிருக்கா? அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியல. என்னமான்னு கேட்டா, நான் இப்பதான் மனப்பாடம் பண்ணி முடிச்சிருக்கேன், எனக்கு பொருள்லாம் எதுவும் தெரியாது. அல்ஹம்து சூராவுக்கே பொருள் தெரியல. என்ன குரான் மனப்பாடம் பண்ணி ஹாஃபிலா பட்டம் வாங்கி நல்ல ட்ரெஸ் போட்டு எல்லா கூட்டத்துக்கு முன்னாடியும் பட்டம் கொடுத்து அது பெரிய கௌரவமாயி தாய் தகப்பன்லாம் கண்ணீர் வடிச்சு அழுது என்ன பிரயோஜனம்? ஒரு விபச்சாரம் செய்கிற ஹாஃபிலை எனக்கு தெரியும், ஓரின சேர்க்கை செஞ்ச ஹாஃபிலாவை எனக்கு தெரியும். இந்த ஆணும் இந்த பெண்ணும் இந்த மார்க்கத்தை வாங்கி குரானை மனப்பாடம் செய்து என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? அந்த விபச்சாரமும் இந்த ஓரின சேர்க்கையும் தடுக்கிறதுக்கு குரான் வந்துச்சு. ஆனா நீங்க குரானை மனப்பாடம் பண்ணிட்டீங்க, 5 வருஷம் 7 வருஷம் செலவு பண்ணிட்டீங்க. ஏதாவது ஒரு வசனத்துக்கு பொருள் தெரிஞ்சீங்களா? ஏதாவது ஒரு வசனத்துக்கு விளக்கம் தஃப்சீர் ஏதாவது தெரிஞ்சதா உங்களுக்கு? இப்பதான் 7 வருஷம் முடிஞ்சிருக்கு, குரானை மனப்பாடம் பண்ணி முடிச்சாச்சு, பெரிய பெருமை, கௌரவ விளக்கு என்ன, நாங்க வந்து பட்டம் வாங்கிட்டோம்னு. பிறகு இதுக்கு எப்ப நீங்க பொருள் தெரிவிங்க, என்ன செய்வீங்க? அதை பத்தி கவலை இல்லை. அடுத்து என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், அடுத்து அதை நோக்கி நகரணும், வேகமா 7ஆம் கிளாஸ்க்குள்ள இதெல்லாம் முடிச்சாதான் அடுத்து நான் உலக கல்வியை நோக்கி நகர முடியும். இதுக்கு தானே குரான். பெரிய மனநிலை மாற்றம் தேவைப்படுது. முதல்ல குரானை படிங்க, பொருள் தெரிஞ்சுக்கோங்க, பிறகு தஃசீர் விளக்கம்லாம் படிங்க, அதுக்கு பிறகு கடைசியா மனப்பாடம் பண்ணுங்க. அப்படித்தானே இருக்க முடியும். பொருள் தெரியக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் வேர்ட் டு வேர்ட்லாம் உங்களோட ஜமாத்துல இருந்து சொல்லி தராங்க, தொடர்ந்து வகுப்புகள். அப்படியா? அதெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்துங்க, தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்கு சடங்கு சம்பிரதாயமா மட்டும் குரானை சொல்லி கொடுத்துறாருங்க. நாங்கெல்லாம் விட்னஸா இருக்கோம், நாங்கெல்லாம் விட்னஸ் பண்றோம். குரான் மட்டும் இல்லைன்னா, ரசூலுல்லாஹ்வோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தியாக வாழ்க்கை மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கெல்லாம் எப்பயோ பைத்தியமா போயிருப்போம். அந்த உலகத்துல சமூக சேவைன்னு போய், பெண்கள் விடுதலைன்னு போய், இந்த உலகம் அவ்வளவு குப்பையா கிடக்கு. சமூக களம், அரசியல் களம் எல்லாமே இதெல்லாம் விளங்கினதுனால நாங்க தூய்மைப்படுத்தப்பட்டோம். எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள இறைவன் உதவி செஞ்சான், வந்தோம், கடந்து வந்தோம். இல்லைன்னா என்ன ஆகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நம்ம நம்பிக்கை கொண்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்ற காரணத்துக்காக அவங்களோட பரிந்துரையை சேர்த்து வச்சுக்கொண்டு நமக்காக காத்திருக்காங்க. நம்மளோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சு நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக காத்திருக்காங்க. அவங்கள சந்தோஷமா புன்னகையோடு பாக்குறதா, இல்ல அவங்கள பார்க்கும்போது நீ மகர உடைச்சியா, இந்த சட்டத்தை உடைச்சியா, நான் சொல் பேச்சு சொன்னதை கேட்காம வாழ்ந்தியா அப்படின்னு கேட்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போறதா? என்னுடைய உம்மத் அப்படின்னு அவங்க சந்தோஷமா புன்னகையோடு நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணுமா, இல்ல எப்படி வாழ்றது அப்படிங்கிறத நம்ம தான் நம்ம உள்ளத்துல நம்மளே கேட்டு நம்மளே முடிவு பண்ணி நம்மளே ஒரு தீர்வுக்கு வரணும். இப்படி ஒரு உணர்வுல நம்ம வாழ்ந்தா நம்மளை நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க, என்னை என் பையன் பார்ப்பான், என் கண்ணீரை என் பையன் பார்ப்பான். இவ்வளவு நேசிக்கணுமா அவங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அதை நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிள்ளை நினைக்கிற அளவுக்கான ஈமானோடு நம்ம வாழணும்ல. அந்த வாழ்க்கையோட தொடக்கமே ரசூலுல்லாஹ்வோட ஷரியத்தை உடைச்சுதான் தொடங்குறோம்னா என்னங்க? இங்க இருந்து போகும்போது முடிவெடுத்துட்டு போங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது மகரப்படி தான் கட்டுவேன், பொம்பளை பிள்ளைக்கு நான் நகை போட மாட்டேன். அப்படி நான் சேர்த்து வச்சிருக்கேன் என் மகளுக்கு ஆசையா அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு கொடுப்பேன். அவ நல்லா இருக்காளா, பிள்ளைய நல்லா வச்சிருக்காங்களா, கண் கலங்காம இருக்காளா, பிள்ளை நல்லா சந்தோஷமா வாழ்றாளா, இந்தாமா உனக்குன்னு வச்சிருந்த 25 பவுன் உன்கிட்ட தர்றேன், 1 வருஷம் கழிச்சு கொடுங்க. திருமணத்தின் பொருட்டு போடுறதான் பிரச்சனை.
என்ற ஆண் பிள்ளைக்கு மகர் என்ற மருமகளுக்கு நான் தான் போட்டு கட்டுவேன்னு ஒவ்வொரு பெண்ணும், ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கிற ஒவ்வொரு தாயும் தீர்மானிக்கணும். விதவையை திருமணம் செய்ய மோட்டிவேட் பண்ணணும். விதவை பெண் இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நம்மளாம் முயற்சி செய்யணும். அது போக ஒரு விதவையா இருக்கிற ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டானா ஊர் கூடி பேசுறது, தெரு கூடி பேசுறது, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அவங்கள புறக்கணிக்கிறது, என்னங்க கூத்து! இஸ்லாமிய சமூகத்தில் இது நடக்கலாமா? ஊர் ஊரா பாக்குறேன் நான். கிராமங்கள் எல்லாம் ரொம்ப மோசம். ரசூலுல்லாஹ்வுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயசு. அன்னை கதீஜாவுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. எவ்வளவு அருமையாக வாழ்ந்தாங்க. அன்னை கதீஜாவுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து சலாம் வருது. நம்மலாம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லிக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியை தொடங்குறோம். நம்ம மனுஷனும் சலாம் சொல்லிக்கும் போதே மனசு அவ்வளவு குளிர்ந்து போகுது, கவலை மறந்து போகுது. அல்லாஹ்ட்ட இருந்து சலாம் வருது. அந்த பெண்மணி எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கணும்? ஒரு விதவை பெண்மணி, 40 வயசு, 15 வயசு வித்தியாசம், சுன்னத்துல. எங்க நம்ம ஆட்கள் எங்க 15 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் முடிச்சவங்க எங்க? சுன்னத் எங்க? விதவை பெண்களை திருமணம் செய்து கொண்ட ஆண்கள் எங்க? எத்தனை பேர்? இஸ்லாமிய சமூகத்துல விதவை பெண்கள் இருக்கலாமா? அவங்க தனியா கடந்து கஷ்டப்படுறதுக்கு அனுமதிக்கிறதா? அதுல பாதி பேர் வெளிகேட்டுக்கு போயிடுறாங்க. அதனால என்ன செய்யறது? அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் நல்லபடியா 60 வயசு ஆனாலும் பார்த்து அதுக்கு தக்கன ஒரு பெண்ணை திருமணம் செய்து வையுங்கள். அல்லது இந்த பெண்ணுக்கு 60 வயசு ஆனாலும் அதுக்கு தக்கன ஒரு ஆணை பார்த்து திருமணம் செய்து வையுங்கள். மனைவி வஃபாத் ஆயிட்டா அந்த கணவருக்கு அதுக்கு தக்கன ஒரு பெண், கணவரை இழந்த பெண்ணா இருக்கலாம். நாங்க எங்க ஊர்ல அவ்வளவு பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய சமூகத்துல இருக்க ரொம்ப அழகான நடப்பு. 65 வயசுல 70 வயசுல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஏன்? கடைசி காலத்துல என்ன ஏதுன்னு கேட்க கூடவே ஒரு ஆள் இருக்கணும், ஒரு துணை இருக்கணும். அது படுக்கைக்கான துணை அல்ல, உள்ளத்தை பகிர்வதற்கான துணை. ரொம்ப அழகான துணை அது. ரசூலுல்லாஹ் அது அவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே. அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற கேவலங்களை எல்லாம் நாங்க பாக்குறோம். எல்லா இடத்திலும் உடைக்கிறது, பல்லு விளக்குறதுல சுண்ணத்து பாக்குறது, தூங்குறதுல சுண்ணத்து பாக்குறது, குளிக்கிறதுல சுண்ணத்து பாக்குறது, டாய்லெட்டுக்குள்ள போகும்போது வரும்போது சுண்ணத்து பாக்குறது, எது எது ஈஸியா இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிறது. ஆனா சமூக சீர்திருத்தம்னு வரும்போது அதெல்லாம் செயல்பட்டு வரும். அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் ஆகாது. என்ன? நபிகளார் சொன்ன வாழ்க்கையை வாழ முயற்சி பண்றதா ஒவ்வொரு முக்மீனுக்குமான பெரிய அடையாளம். நம்மில் எத்தனை பேர் முக்மீன்? முக்மீன் அப்படின்னா நம்பிக்கையாளர்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் ஒரே பேர் தான், நம்பிக்கையாளர். யார் மேல நம்பிக்கை? இறைவன் மீது நம்பிக்கை. இப்படியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் காதல்ங்கிற பேர்லயோ, அயோக்கியனை நம்பி வாழ்றது அப்படிங்கிற பேர்லயோ, எவனையாவது நம்பி ஏமாறுறதுங்கிற கூட்டத்திலேயோ, இன்ஸ்டால பார்த்து வழிகேட்டுக்கு போற இடத்துலயோ, ஒரு இன்ஸ்டால 10 ஐடி வச்சு 10 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க பிள்ளையாவோ இதெல்லாம் நாங்க பாக்குறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். நாம் நம்மை செதுக்கிக் கொள்ள வேண்டிய நேரத்துல நம்ம பிள்ளைகளை செதுக்க முடியுங்கிறது தான் இப்ப நான் பேசக்கூடிய விஷயம். பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க தாய் உங்களை பெத்தெடுத்தாங்க. அந்த தாயினுடைய கண்ணியத்தை உடைச்சுதான் எனக்கு இது கிடைக்கும்னா, அவளுடைய நிம்மதியை கெடுத்துட்டு தான் எனக்கு இது கிடைக்கும்னா, அவளுடைய மனசாட்சியை கொண்டுட்டுதான் எனக்கு இது கிடைக்கும்னா அது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அது ஆணாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், வெளியில ஊர் சுத்துறதாக இருக்கட்டும், உங்களுக்கான சந்தோஷம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். என் தாய் கஷ்டப்படுறானா அது எனக்கு தேவையில்லைன்னு முடிவெடுங்க. உங்க தாயை கஷ்டப்படுத்திட்டு நீங்க எதுக்கெல்லாம் போறீங்களோ அது அத்தனையும் ஒவ்வொன்றும் நரகத்துக்கு தான் கொண்டு போகும். நரகம்ங்கிறத முதல் நம்பணும்ல. அப்படிப்பட்ட பிள்ளையா நம்ம சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்திருக்கணும்ல. அங்க இருக்கு நம்மளோட வேலை, அங்க இருக்கு நம்முடைய பொறுப்பு, அங்க இருக்கு நம்முடைய சிக்கல். எனவே நிறைய தான தர்மம் செய்வோம். ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமையும் ஏன் எனக்கு அதிகமா வலிக்குது, ஓடுறோம், பிரச்சாரம் பண்றோம், நம்மளை இழக்கிறோம், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஏன் துணிச்சலா ஓடுறோம்? உள்ளத்தில் கருணை என்ற ஒன்றை இறைவன் தந்திருக்கிறான். உள்ளம் விசாலப்பட்டுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க, உள்ளத்துல இருக்க ஒவ்வொரு பலவீனமா கலண்டு கலண்டு வெளியேறும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு நான் விட்னஸ் பண்றேன். இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நிறைய போய் சொல்லியிருக்கேன். எப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தியாக வாழ்க்கையும்
அல் அமீன் வாய்மையாளர், அவர் பொய்யே பேச மாட்டாருங்கிற விஷயங்களை படிச்சனோ அதுக்கு பிறகு நான் பொய் பேசுறதை நிப்பாட்டினேன். ஏன்னா வரதட்சணைக்கு எதிராக, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக, பெண் விடுதலைக்காக, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேணுங்கிறதுக்காக, பெண் கல்வி வேணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. தீர்வு என்னன்னு தெரியல. போராட மட்டும்தான் முடியுது. ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை படிச்ச பிறகு அவங்க பொய் பேசாம இருந்ததுனாலதான் 23 வருஷத்துல ஒரு ஒழுக்கம் மிகுந்த சமூகத்தை அவங்களால கட்டமைக்க முடிஞ்சுச்சு. பாலியல் வன்கொடுமை இருந்துச்சு, வரதட்சணை இருந்துச்சு, பெண்களை புதைச்சாங்க, பெண்களை மோசமா பயன்படுத்தினாங்க, அடிமை முறை இருந்துச்சு. அவ்வளத்தையும் தாண்டி ஆகப்பெரிய ஒழுக்கம் நிறைந்த வெளிச்சம் நிறைந்த சமூகத்தை உருவாக்கி காட்டினாங்க. சஹாபாக்களும் சஹாபியாக்களுமாக அவ்வளவு வெளிச்சமாக இருந்துச்சு அந்த காலம். அப்ப அப்படி மாத்தணும்னா நம்மளும் பொய் சொல்லாம இருந்து பிரச்சாரம் பண்ணாதான் முடியுங்கிறதுனால அதை ரியலைஸ் பண்ண வச்சது அந்த இடத்துல இறைவன். அதனால நான் பொய் பேசுனதை நிப்பாட்டினேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு என்னுடைய பிரச்சாரங்களும் பெண்களுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பணிகளும் அல்லாஹ் அதை விசாலமாக்கி தந்துட்டு இருக்கிறான். அங்கிருந்து எடுத்து என் லைஃப்ல நான் என்ன பிராக்டிஸ் பண்ண போறேன், எதை இழக்க போறேன், எதை தியாகம் செய்ய போறேன், எப்படி வலிதாங்க போறேன்னு நம்ம நியத்து வைக்கணும். இந்த தடவை உம்ராக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப மனசுடைஞ்சு போறேன். அல்லாஹ், நான் இந்த உம்ராவை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஒரு தீர்வை கொடுத்துரு, ஏதாவது ஒரு வழியா எனக்கு தீர்வை கொடுத்துரு. அப்போ ஒரு வசனம் அப்படியே காதுல விழுகுது. என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், இது எல்லாமே அல்லாஹ்வுக்காக. இதுதான் அந்த வசனம். இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். சொல்லும் போதே சிலிர்க்குது. என்னோட உள்ளம் எப்படி மாறுச்சு, எவ்வளவு கிளென்ஸ் ஆச்சு, எவ்வளவு தெளிவாச்சு, எப்படி அந்த கண்ணீர் ஸ்டாப் ஆச்சு, எல்லாமே மிராக்கிள்ஸ் தான். என்னோட வாழ்க்கை, என்னோட குர்பானி, என்னோட மரணம், என்னோட தொழுகை எல்லாமே அல்லாஹ்வுக்காக தான். அதுல குர்பானிங்கிறதுக்கான விளக்கம் எனக்கு கிடைச்சிச்சு. குர்பானினா என்ன? ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் அறுத்து அல்லாஹ்வுக்காக நம்ம பலியிடுறது, இதுதான் குர்பானி. பக்ரீத். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பொய் பேசுறத அல்லாஹ்வுக்காக விட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நபரின் மீது வச்சிருக்கிற பாசத்தை அல்லாஹ்வுக்காக விட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என்னுடைய சொத்துக்களே அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என் பேங்க் பேலன்ஸ் அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என்னோட நகைகளை அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என்னோட சந்தோஷத்தை நான் அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என்னோட நிம்மதியை நான் அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என்னோட சொந்த பந்தங்களை அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து எனக்கென்று இருக்கக்கூடிய சந்தோஷம், ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கணுமோ அதெல்லாம் நான் அல்லாஹ்வுக்காக கடனாக கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கை, மரணம், தொழுகை அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் குர்பானி. என்னோட ஆசைகள், இம்மைக்கான அலங்காரங்கள், இம்மைக்கான தேவைகள், அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், ஸ்டேட்டஸா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பங்களாவா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், சொத்துக்களா இருக்கட்டும், அடுத்து வர்ற வாரிசுகளா இருக்கட்டும், அதுக்கான தேவைகளா இருக்கட்டும், இது சம்பந்தமான எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வுக்கே கடனா கொடுத்துட்டேன். பலஸ்தீன் பெண்களை யோசிச்சு பாருங்க. 9 பிள்ளைகளையும் போருக்கு பலி கொடுத்துட்டு 10வது நிறமாசமா ஒரு பிள்ளை வர்றோம். இப்படியா பிள்ளை பெற்றுக்குவீங்கன்னு ஏர்போர்ட்ல கேட்கும்போது, எங்களுடைய விடுதலைக்காக மரணிக்கும் வரை பிள்ளை பெற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். பெண்கள், நாங்கள் போர்க்களத்துக்கு போக முடியாது, வீட்டிலிருந்தே இந்த ஆயுதங்களை நாங்கள் தயாரிக்கிறோம்னு சொன்னா அந்த நிறைமாத கர்ப்பிணி பலஸ்தீன் பெண்மணி எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல குண்டு வெடிக்குது, எல்லாம் பயங்கரமான சத்தம். ஒரு பெண்மணி சத்தம் போட்டு வெளியே படிக்கட்டுல நின்று எல்லாரும் இங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அங்க புகை வெடிச்சு சத்தம் கேட்டு அலறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கத்துறாங்க. அவங்களோட மகன் இறந்து போயிட்டாங்க, அவங்களோட அப்பா இறந்து போயிட்டாரு, அவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, இப்ப கடைசியா இருந்த அவங்களுடைய 2வது மகன் இறந்து போறாரு. அந்த ஆஸ்பத்திரியில கொண்டு உடலை வச்சுட்டு வெளியே கத்துறாங்க. என்னன்னு? ஐயோ, அந்த ஆஸ்பத்திரியில, அந்த பில்டிங்ல குண்டு வெடிச்சிருச்சு, இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்கன்னு யாரும் கதறாதீங்க. அவங்கெல்லாம் நன்மைக்கு முந்தி கொண்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. என்னுடைய பிள்ளையை இங்கதான் கொண்டு இப்ப வச்சிருக்கேன் உடம்ப.
இங்க இருந்து நான் வானத்தை பார்த்து கேட்கிறேன், எங்கள் நபிகளாரை பார்த்து நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் அவர் காதுக்கு இந்த செய்தியை நீ கொண்டு போ, என்னுடைய பிள்ளை அங்க வந்து சேர்ந்திருக்கான், என் பிள்ளையை நீங்க எல்லாம் சேர்ந்து பத்திரமா பார்த்துக்கங்க. இது என்னுடைய நம்பிக்கை, நீங்களும் இதே நம்பிக்கையில கேளுங்க. எப்படி நாம அல்லாஹ் ரசூல் அப்படிங்கிற கான்செப்ட் என்னவா விளங்கியிருக்கோம்? எல்லாரையும் கொடுத்துட்டா, பறி கொடுத்துட்டா, இனி மிச்சம் யாருமே இல்லை, அவங்கள அங்க பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னா அவங்க வாழ்ற அதே காலத்துல இந்த பூமியில நம்மளும் வாழ்றோம். நாம் எதை துவாவாக கேட்கிறோம், அவர்கள் எதை துவாவாக கேட்கிறார்கள். பெரிய படிப்பினை. நீ வந்துடுறியாப்பா, எங்க ஊருக்கு கூட்டு போயிடும், இந்தியாவுக்கு வந்துடுறியாப்பான்னு ஒரு அச்சரித்து கேட்கிறாரு. இந்த பையன் சொல்றான், உங்க ஊர்ல கல்வி கிடைக்கும், காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், சாப்பிட நல்ல சாப்பாடு கிடைக்கும், ட்ரெஸ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், ஷஹாதத் கிடைக்குமா? துணுண்டு பையன் கேட்ட கேள்வி வைரல் வீடியோ வச்சு, ஷஹாதத் கிடைக்குமான்னு கேட்கிறான். ஷஹீத் அந்தஸ்து உங்க ஊர்ல கிடைக்குமான்னு கேட்கிறான். என்ன சொல்லி அந்த தாய் வளர்த்திருக்கிறா பாத்தீங்களா? சின்ன பிள்ளைக்கு எதை பெருசா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க பாத்தீங்களா? ஷஹீத் ஆகிறதா அவ்வளவு சிறப்பு, ஷஹீத் ஆயிடு அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. அவ்வளவு கடினமான போர்க்களத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் அடியிலையும் பதுங்கு குழி இருக்கு. குண்டு வெடி சத்தம் கேட்டா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு. அல்லாஹ் நம்மளை எங்க வச்சிருக்கான், அவங்கள எங்க வச்சிருக்கான், அவங்க எப்படி மனநிலையில இருக்காங்க, ஈமானோடு கனெக்ட் ஆகி, மறுமையோடு கனெக்ட் ஆகி, நம்ம மறுமையோடு கனெக்ட் ஆகி. அப்படி இதெல்லாம் நினைச்சா நம்ம பக்கத்துல இருக்க யாரையாவது திட்டுவோமா? வீட்டுல இருக்க யாரையாவது சத்தம் போடுவோமா? புறம் பேசுவோமா? சண்டை போடுவோமா? அவங்க என்ன ஜமாத்து, நீங்க என்ன ஜமாத்துன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா? படிப்பினை நம்ம கண்ணு முன்னாடி அல்லாஹ் உலகத்தோட பல இடத்துல பல பெண்மணிகள் மூலமா தந்துட்டு தான் இருக்கான். எடுத்துக்கொண்டோர் வெற்றி பெற்றார்கள், சிந்தித்தவர்கள் பேறு பெற்றார்கள், அதை விளங்கி கொண்டவர்கள் மறுமையின் சிறந்த வெற்றியை அடைந்து கொண்டார்கள்னு அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் போங்க, பாருங்க, உலகத்தை பாருங்க, நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க. சுபஹான் அல்லாஹ். இந்த உணர்வோடு நம்ம அல்லாட்ட துவா கேட்போம், யா அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை எல்லாம் நீ விசாலப்படுத்திடு, எங்கள் உள்ளங்களை எல்லாம் நீ வெளிச்சமாக்கிடு, எங்கள் கபர்கள் எல்லாம் வெளிச்சமாக்கப்படுறதுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி எங்களை ஆக்கிருன்னு அல்லாட்ட கேட்போம். சகோதரர்கள் கம்மியா தான் இருக்காங்க, இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த காணொலியை பார்க்குற நிறைய சகோதரர்களுக்காக சொல்றேன், சகோதரர்களுக்கு ஒரு விதத்துல நிறைய நன்றி செலுத்தணும். பாத்திமா சுப்ரிமாலா சிஸ்டர் அவங்களோட வீடியோவெல்லாம் நாங்க தான் நிறைய பாக்குறோம், நாங்க தான் நிறைய கேட்கிறோம். ஆனா பெண்கள் மாநாடுன்னு வச்சு நீங்க மட்டும் பார்த்து பேசி நீங்க அனுப்பிட்டுருக்கீங்களா? இப்ப நாங்களாம் எப்ப பாக்குறது, எப்ப பேசுறது அப்படின்னு கேட்டாங்களாம். இங்க பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்லை, ஆனால் இந்த அன்பு இருக்குல்ல, அவங்களோட துவாக்கள் எல்லாம் எனக்கு உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த கூட்டத்துல இந்த விஷயத்த நான் சொல்றேன். உங்கள் மனைவிக்கு தினமும் ஒரு வாய் அன்போடு ஊட்டி விடுங்க. ஒரு வேளையாவது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமிச்சு கொடுத்த பெரிய சுன்னத், உங்க மனைவிக்கு ஊட்டி கொடுங்க. ஒரு ஏழை வந்து கேட்டானா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, எனக்கு வந்து நிறைய தான தர்மம் செஞ்சு சொர்க்கத்தை அடையணும்னு ஆசையா இருக்கு, நான் ஏழையா இருக்கேன், என்கிட்ட பணம் இல்லை, நான் என்ன செய்யறது? கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? ஆயிடுச்சு. அப்ப உன்னுடைய மனைவிக்கு தினமும் ஒரு வாய் அன்போடு ஊட்டி விடு, அது பெரிய தர்ம கணக்காயிரும், நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம்ங்கிற அர்த்தத்துல அதை சொல்லி கொடுக்குறாங்க. அதுவே பெரிய தான தர்மம் அப்படின்ச்சு. நீங்க தான தர்மம் செய்வதாக நினைத்து உங்கள் மனைவிக்கு ஊட்டி கொடுங்க. எந்த எந்த ஒரு பெண்ணையும், மகளா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், உங்க கோபத்துல கெட்ட வார்த்தையில திட்டிராதீங்க. நல்ல சத்தமா பிள்ளைகளோட மனைவியோட சேர்ந்து சிரிங்க. நான் எல்லா இடத்துலயும் பெண்கள்கிட்ட கேட்கறது உண்டு, எப்போ உங்க வீட்டுல கணவரோட சேர்ந்து உட்காந்து பேசி சத்தமா சிரிச்சிங்க? கண்ணுல கண்ணி தண்ணி வர்ற அளவுக்கு. ஏன்னா எல்லா கவலையும் மறந்து வாய் விட்டு சிரிச்சோம்னு வைங்களேன், கண்ணுல கண்ணீர் தண்ணி வந்துடும். எங்கெல்லாம் துளை இருக்கோ அங்கெல்லாம் ஈரம் கசியும். அப்படித்தான் இறைவன் நம்ம இந்த சிஸ்டத்தை வச்சிருக்கான். சில பேர் பாத்ரூமை திறந்துட்டு உச்சா போயிடுவாங்க, என்னால இதுக்கு மேல முடியல, என்ன சிரிப்பு அப்படின்ட்டு. லாஃபிங் தெரபின்னு ஒண்ணு மாசத்துக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு இதைத்தான் செய்யறாங்க. கிரவுண்டுக்கு போயிடுறாங்க, வட்டமா நின்னுக்கிறாங்க, இடுப்புல கை வச்சுக்கிறாங்க, வானத்தை பார்த்து அப்புறம் கீழே பார்த்து, சைட்ல பார்த்து, ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து ஆஹான்னு சிரிக்கணும்.
சிரிக்கிறதுக்கு 10,000 ரூபாய் காசு கொடுத்து சிரிங்க அப்படின்னா ஹான்னு சிரிக்கிறது. தொண்டையும் வயிறும் தான் அதிருது, சிரிப்பு வரல. ஆனா அப்படியாவது ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும். சிரிப்புங்கிறது உடம்புக்குள்ள அதிர்வை ஏற்படுத்துற இயற்கை மசாஜ். நல்லா சிரிக்கிறவனுக்கு நோய் வராது, அடுத்தவனுக்கு எடுத்து சிரிக்க கூடாது, சொர்க்கம் வராது. நல்லா சிரிக்கிறவனுக்கு நோய் வராது. ஆனா நம்ம சிரிப்பையே மறந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் எப்ப கணவரோடு சேர்ந்து சிரிச்சு பேசுனீங்கன்னா காலையில தாங்க சிரிச்சோன்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சிரிக்கலைன்னா சிரிக்கிறதுக்குரிய சந்தோஷத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை யோசிங்க.